அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட் டிஷ் செய்ய போகிறோம். புதினா துவையல். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோட பசங்க சாப்பிட நல்லாயிருக்கும். ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எதுக்குன்னா நம்ம சைட் டிஷ்ஷாக இது வச்சுக்கலாம். ஸோ இது வந்து எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக நம்ம இதை சிம்மில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு போட்டுக்கணும். அது வந்து செவந்ததுக்கப்புறமா பச்சை மிளகா, காஞ்ச மிளகா நம்ம விருப்பம்தான், எது ஒன்றா போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2மே போடுறேன். 4 பச்சை மிளகா, 4 காஞ்ச மிளகா. உங்கள் விருப்பம், நீங்கள் எது ஒன்றா போட்டுக்கலாம். ஆனால் அது காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கறிவேப்பிலையை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை. ஸோ புதினா மட்டும் அரைச்சோம்னா அந்தளவுக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்காது. ஸோ கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை போட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா அது சுருள வர வரைக்கும் வதக்கணும். ஒரு 2 நிமிஷத்தில் வதக்கிட்டோம்னா கறிவேப்பிலை வந்து கசப்பு வந்துடும். ஸோ வந்து நம்ம நல்லா அது சுருள வதங்கி எடுத்துடணும் சிம்மில் வச்சுட்டு. அதுக்கப்புறம் ஒரு 2 கைப்பிடி புதினா போட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா அது சுருங்கி நல்லா சுருள வர வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சுட்டே தான், அது ஃபுல்லாக சிம்மில் வச்சு தான் நம்ம செய்யணும். ஃபுல் தீயில் வைக்கக்கூடாது கேஸு. சிம்மில் வச்சுட்டு அந்த புதினா இலை ஃபுல்லாக சுருங்கி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணுன்னா கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி வந்து போட்டு நம்ம அடுப்பில் வதக்கக்கூடாது, சூட்லேயே போட்டு வதக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து நம்ம புளி போட்டுக்கலாம். புளி வந்து சூடு ஏற்றலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை போட்டு நம்ம ஸ்டவ்வை நிறுத்திடணும். ஸோ அந்த சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி ஃபுல்லாக வந்து சுருங்கிடும். இதை வந்து நம்ம ஆற வச்சுட்டு நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதை ஆறுறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன முடி தேங்காய் எடுத்து நம்ம ஜாரில் போட்டுட்டு தேங்காய் கூடவே அதில் இருக்கிற காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, புளி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் கூட சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைச்சோம்னா தேங்காய் சரியாக அரைப்படாது, அங்கங்கே வந்து குட்டி குட்டியாக அப்படியே நிற்கும், நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ நம்ம தேங்காய் கூட வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, புளி கூடவே உப்பு சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றாமல் குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம இங்கே கடாயில் மீதி ஆறிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த கறிவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பூண்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து செகண்ட் டைம் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கின்னு நம்ம போய்ட்டு இது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் குறைன்னு அரைக்கணும், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது அரைச்சிட்டதுக்கப்புறமா நம்ம இதை எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம ஆல்ரெடி ஆற வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ இங்கே பாருங்கள் தேங்காய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரைப்பட்டுடுச்சு. மிளகா, புளி, உப்பு, இஞ்சி கூட ஒரு 2 துண்டு போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி போட்டிங்கன்னா ஃப்ளேவர். ஸோ வந்து இஞ்சியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடாயில் வந்து சூடு பண்ணி வறுக்கக்கூடாது, கசப்பு வந்துடும். அது வந்து தனியாகவே நம்ம பச்சையாக போட்டுக்கலாம், அப்படியே இஞ்சி தோல் எடுத்துகிட்டு. இப்போ ஆற வச்சுருக்க அந்த புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு தேவையான அளவு கொஞ்சமாக ஒரு 50லேருந்து 100 ml தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள் தேங்காய், அந்த புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிட்டு ஒரு நல்ல க்ரீன் கலரில் வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் வந்து கடாயில் 1 ஸ்பூன் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் நல்லா வெடித்ததுக்கப்புறமா இது ஃபுல்லாக பொரிஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கடாயில் ஊற்றணும். ஸோ நம்ம வந்து அடுப்பு ஃபுல் தீ வச்சுட்டோ இல்லை சிம்மில் வச்சுட்டோ இதை ஊற்றினோம்னா அந்த சூடு பட்டு சட்னி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் வேறு மாதிரி ஆகிடும், டேஸ்ட் ஒரு மாதிரி குழன்னு ஆகிடும். ஸோ நம்ம தாளிப்பு மட்டும்தான் அதில் கொடுக்கணும். அது தாளிப்பு